ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சங்கராந்திக்கு ஒஸ்தாம் அப்படின்ற ஒரு படம் வந்து வெங்கடேஷ் சாரோட படம் ரிலீஸ் ஆகிருக்கு. அந்த படம் எப்படி இருக்குது, நல்லா இருக்கா, என்ன ஏதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படத்தில் யார் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெங்கடேஷ் சார் வந்து இந்த படத்தில் ஹீரோவாக நடிச்சிருக்காங்க. ஐஸ்வர்யா ராஜேஷ் மேம் இந்த படத்தில் ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க. இன்னொரு ஹீரோயினாக வந்து மீனாட்சி சௌத்ரி மேமும் இந்த படத்தில் ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா, வெங்கி சார் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருப்பார். அவர் வந்து பயங்கரமான ஒரு என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்கிறதால போலீஸ் வந்து வேணாம் அப்படின்னு சொல்லி வேலையை விட்டு அந்த டிபார்ட்மெண்ட் கவர்மெண்ட் வந்து தூக்குனதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு ஊருக்கு வந்து ட்ரெயினில் ஐஸ்வர்யா ராஜேஷ் மேமை பார்க்குறாங்க. அப்படியே எனக்கு யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா மேம் கல்யாணம் பண்ணிட்டு அப்படியே செட்டில் ஆயிடுவார். அதுக்கப்புறமா மீனாட்சி சௌத்ரி மேம் வந்து ஒரு சிஎம் ப்ரொடெக்ஷனில் இருப்பாங்க. சிஎம் வந்து வெளிநாட்டிலேருந்து ஒருத்தரை பிஸ்னஸ் மேனை வந்து இந்தியாவுக்கு வர வைப்பார். அவருக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்குறதுக்காக மீனாட்சி சௌத்ரி மேம் வந்து வச்சுருப்பாங்க. அப்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கும்பல் வந்து அவரை கடத்திட்டு போயிட்டு ஒரு டிமாண்ட் வந்து வைப்பாங்க. அந்த டிமாண்டு சிஎம்க்கு வந்து யாரை கூப்பிடுறது, என்ன ஆஃபீஸரை கூப்பிடுறது, அன்அஃபிஷியலாக என்ன பண்ணுறது, ஏது பண்ணுறதுன்னு யோசிக்கும்போது எல்லாருமே சேர்ந்து வெங்கி சாரை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. மீனாட்சி சௌத்ரி மேமோட எக்ஸ்லவர் தான் வெங்கி சார். அவரை போய் கூப்பிட்டு வந்து நான் கூப்பிட்டா கண்டிப்பாக வருவார் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட போனதுக்கப்புறம் என்னென்ன நடந்தது, அவர் கூப்பிட்டு வந்து வெங்கி சார் அந்த டீம் வந்து அந்த கடத்தினவரை காப்பாற்றினாங்களா, கடத்தின டீமை என்ன பண்ணாங்க, ஏது பண்ணாங்க அப்படின்றது தான் இந்த படத்தோட கதை. இந்த படம் வந்து ஒரு காமெடி படம் தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக செம்ம பண்ணால் போகும். வெங்கி சாரோட ஃபன்னும் சூப்பராக இருக்கும். வெங்கி சாருக்கு ஒரு பையன் இருப்பார். அந்த பையனை பார்த்தீங்க அப்படின்னா, அவன் வர்ற சீன்ஸ் எல்லாமே செம்ம ஃபன்னாக இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள், ஒரு திட்டுற சீன் வரும். அதில் வந்து அவங்க ஊருக்காரங்களே மிரண்டு ஓடுற அளவுக்கு அந்த பையன் உள்ள பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் எல்லா சீன்ஸ்லேயும் அந்த பையன் நிறைய ஸ்கோர் பண்ணால். அப்புறம் வெங்கி சாரும் சூப்பராக நடிச்சிருந்தார். ஐஸ்வர்யா ராஜேஷ் மேமும் அந்த டோட்டல் ஃபேமிலி என்டர்டெய்னர் செம்ம ஃபன்னாக போயிட்டுருக்கோம். ரெண்டாவதாக இன்டர்வல் பேக் செகண்ட் ஆஃப் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, செகண்ட் ஹாஃபில் வந்து ஐஸ்வர்யா ராஜேஷ் மேமும் மீனாட்சி சௌத்ரி மேம் 2 பேருக்குள்ளே நடக்கிற சண்டைங்க தான். எக்ஸ் லவரும் ஒய்ஃபும் 2 பேரும் வந்து நம்மளை மீட் பண்ணாங்க அப்படின்னா, நமக்கு ஒரு இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, உங்கள் ஒய்ஃப் இருக்காங்க, உங்கள் எக்ஸ் லவர் உங்களை தேடிட்டு வராங்க, உங்களை தேடிட்டு வந்து உங்களை கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ அவங்க வரும்போது வந்து அவங்க 2 பேரும் ஒருத்தரை பார்த்து முறைச்சின்னு சண்டை போடுற சீன்ஸ் தான் நிறைய இருக்கும். இந்த செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக இவங்க 2 பேரும் பண்ணுற காமெடிஸ் தான் பயங்கரமாக இருக்கும். ஸோ செம்மையாக ஒர்க் அவுட் ஆகிருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இன்வெஸ்டிகேஷனுக்கு வந்து அவரை கண்டுபிடிக்கிறதுக்காக வெங்கி சார் கிளம்ப அவருக்கு ஒய்ஃப் கிட்ட பர்மிஷன் வாங்குவார். அந்த பிள்ளை என்ன பண்ணணும்னா, நானும் கூட வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு டோட்டல் ஃபேமிலியும் வருவாங்க. ஃபேமிலியும் வந்து ஒரு ஃபேமிலியோட பண்ணுற ஃபன் தான் இந்த படம். இந்த படம் வந்து செம்மையாக ஒர்க் ஆயிருந்துச்சு. காமெடிஸ் எல்லாம் சூப்பராக இருந்தது. வெங்கி சார் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயும் ஆகட்டும், செகண்ட் ஹாஃப்லேயும் ஆகட்டும் சரி, பாய்ஸ்க்கு வந்து ஒரு அட்வைஸ் மாதிரி கொடுப்பாரு. என்ன ஆனாலும் சரி, உன் எக்ஸ் லவர் உனக்கு இருந்துச்சு அப்படின்னா தயவு செஞ்சு உன் ஒய்ஃப் கிட்ட மட்டும் சொல்லிடாதா அப்படின்ற மாதிரி இந்த சீன்ஸ்லாம் ஏகப்பட்ட சீன்ஸ்லாம் வரும். அந்த சீன்ஸ்லாம் இந்த படத்தில் வந்து சூப்பராக இருந்தது. செகண்ட் ஹாஃபில் அவங்க அடிச்சிக்கிறது, ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வெங்கி சார் பெர்ஃபார்மன்ஸ், செகண்ட் ஹாஃப்லேயும் வெங்கி சார் பெர்ஃபார்மன்ஸ். வெங்கி சார் வந்து இவங்க 2 பேருக்குள்ளேயும் நடுவுலையும் மாட்டிக்கின்னு இந்த பக்கம் பேசினா அந்த பக்கம் பச்சுக்குவாங்க, அந்த பக்கம் பேசினா இந்த பக்கம் கோச்சுப்பாங்க. இவங்க 2 பேரையும் ஹேண்டில் பண்ணுற விதத்தில் செம்ம ஃபன்னாக கொண்டு போயிருந்தாங்க. ஓவராலாக இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு பெரிய ஃபேமிலி இருக்குது, ஒரு நல்ல படம், ஒரு செம்ம ஃபன்னாக ஜாலியாக சிரிச்சுக்கிட்டு ஒரு படம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த படத்தை வந்து நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். 100% இந்த படத்தில் வந்து உங்களுக்கு இல்லை யார் பார்த்தாலும் சரி கண்டிப்பாக சிரிப்பு வரும். அந்தளவுக்கு இந்த படம் காமெடியில் செம்மையாக ஒர்க் ஆகிருக்கு. இந்த பொங்கலுக்கு ஒரு செம்ம காமெடி படம். யாரும் இந்த படத்தை மிஸ் பண்ணிடாதீங்க, போய் பாருங்கள். உங்களுக்கே காமெடி வந்து செம்மையாக ஒர்க் அவுட் ஆகும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி மூவி ரிவ்யூஸ், சினிமா அப்டேட்ஸ், வெப் சீரிஸ் ரிவ்யூஸ், ஆனிமே ரிவ்யூ இதெல்லாம் பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இந்த சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது நான் உங்கள் மணி.